வேல்மாறல் படிக்கும்போது இந்த தவறை செய்தால் அதற்கான பலனே கிடைக்காது. எப்படிப்பட்ட பிரச்சனை, தீராத நோய், கர்ம வினைகள், நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான மந்திரம்தான் வேல்மாறல். எனவே வேல்மாறல் படிப்பவர்கள் சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். வேல்மாறல் படிக்கும் காலத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது. மாதவிட காலத்தில் வேல்மாறல் படிக்கக்கூடாது. எந்த விதமான தீட்டோடும் வேல்மாறல் படிக்கக்கூடாது. வேல்மாறல் படிக்கும் காலத்தில் தாம்பத்தியம் கூடாது. குளிக்காமல் வேல்மாறல் படிக்கக்கூடாது. மனதில் எந்த விதமான குழப்பங்களை வைத்துக்கொண்டே வேல்மாறல் படிக்கக்கூடாது. ஒரு மனதோடு முருகனை மட்டுமே நினைத்து படிக்க வேண்டும். வேல்மாறல் ஒருமுறை படித்துவிட்டு அப்படியே விடக்கூடாது. தொடர்ந்து 48 நாட்களாவது விடாமல் வேல்மாறல் படிக்க வேண்டும். 48 நாட்கள் படிக்க முடியாதவர்கள் 21வது படிக்க வேண்டும். விநாயகரை வணங்கிவிட்டு வேலும் மயிலும் துணை என 3 முறை கூறிவிட்டுதான் வேல்மாறலை படிக்க துவங்க வேண்டும். வேல்மாறல் படிக்கும் பேயாது முருகனிடம் வேண்டுதல் எதையும் வைக்காமலும் மனதில் உள்ள குறைகளை சால்லாமலும்